இறையாசிற்குரிய அன்பு இறைச்சி முகமே, உடன்பலி செலுத்தும் திருத்தொண்டர் ஜூடோடு துறவியர் எல்லோரோடும் இணைந்து இதை நிறைந்த ஏராள வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, எப்பயாவது வீட்டை நம்ம சுற்றி பார்த்துருக்கோமா? தினந்தானே பார்க்குறோம். திருப்பலிக்கு பின்னாடி திரும்ப போய் பாருங்கள். நமது இல்லத்திலே பார்வைக்கான பொருட்கள் அதிகமாக இருக்கிறதா அல்லது பயன்பாட்டில் இருக்கிற பொருட்கள் அதிகமாக இருக்கிறதா? யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள், பார்வைக்குள்ள பொருட்கள் அதிகமாக இருக்கலாம். இது ஒரு வகை. இது பொருட்களை பயன்படுத்துகின்ற வகையிலே. நாம் பக்தியை பொறுத்த மட்டிலே இரண்டு வகையான மனிதர்கள். பார்வையாளர்களாக சில பேர், பங்கேற்பாளர்களாக சில பேர். ஆக இந்த ஒரு கோணத்திலே நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? கடவுள் கொடுத்த உயிர்கொடை, இந்த வாழ்க்கை, இந்த உயிர்கொடையின் மூலம் உயிர்ப்பு கொடைக்காக நம்மை தகுதியாக்கும் ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு உயிர்கொடையை தந்தார். அவருடைய திருமகனும் நமது மீட்பெரும் இயேசு கிறிஸ்து வழியாக உயிர்ப்பு கொடையை பெற்றிருக்கிறோம். இதற்கான துணையாளராக இருப்பவர் தூய ஆவி. ஆக இந்த வகையிலே இந்த உயிர்கொடையை பெற்ற நாம் உயிர்ப்பு கொடைக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும். அதற்குரிய தூய்மை, அதற்குரிய கௌரவம், அதற்குரிய மரியாதையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் திருச்சுவருடைய படிப்பினை. பவுலடியார் அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் அற்புதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? படைத்தவரை விட்டுவிட்டு படைப்பை போற்றி கொண்டிருக்கிறார்கள். படைப்புக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம், பொருட்களுக்கு படைத்தவரை மறந்துவிட்டோம். இந்த வகையிலே நம்முடைய நம்பிக்கை ஆலயத்தில் மட்டுமல்ல, அந்த அற்புதமான ஆராதனை புழு மட்டுமல்ல, அல்லது நவநாளில் மட்டுமல்ல, மாறாக நாள்தோறும் கிறிஸ்தவ அடையாளம் திருமுழுக்கின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த கத்தோலிக்க அடையாளத்தினுடைய செயல்பாடுகள் எல்லா நேரங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும். குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே, உறவுகளிடத்திலே, சமூகத்திலே, அரசியலிலே, ஈடுபாடுகளிலே, பணி செய்கின்ற இடங்களிலே என்று எல்லா இடங்களிலுமே நான் கத்தோலிக்கன், நான் ஒரு கிறிஸ்துவன் என்ற ஒரு வெளிப்பாடு செயல்களாக, வார்த்தைகளாக அல்ல, செயல்களாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையை எண்ணத்தில் மட்டுமல்ல, மாறாக செயலிலே அவர்கள் முன்னெடுக்கிறவர்கள் என்ற ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் அவருக்கு மாற்றி தராது. எனினும் நமது நன்றியினுடைய வெளிப்பாடாகத்தான் ஆண்டவரை போற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதனால்தான் பல நேரங்களில் இதை தாண்டி ஆமோஸ் இறைவாக்கினரை நீங்கள் வாசித்து பாருங்கள், நல்ல இடித்துரைக்கின்ற வார்த்தைகளால் சொல்வார். வேகம் இருக்கும், உங்கள் பாடல்களை வெறுக்கிறோம், உங்களுடைய திருவிழாக்கள் எனக்கு தேவையில்லை, மாறாக நீதி நீரோடை போல பாய்ந்து வரட்டும் என்று சொல்வார். ஆக நாம் நம்முடைய அத்தனை பழக்க வழக்கங்களின் நீதிக்கான முன்னுரிமை, நியாயத்துக்கான முன்னுரிமை, அன்புக்கான ஒரு களங்கள், கருணை, தேவை, இதெல்லாம் இனங்கண்டு கொண்டு நாம் ஈடுபடுகின்ற ஒரு தன்மையே நம்முடைய கத்தோலிக்கத்தினுடைய வெளிப்பாடு. இதைத்தான் ஆண்டவருடைய விரும்புகிறார். ஆக நாம் கிறிஸ்துவன் என்று சொல்லும்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதில் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அங்கே அந்த ஒரு பரிசேயர் நமது ஆண்டவரை அழைத்திருக்கிறார். ஐயோ, விருந்துண்ண அழைத்திருக்கிறாரே, ஏதாவது சொன்னால் அவர் மன வருத்தப்படுமே என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. எங்கே எதை சொல்ல வேண்டுமோ தெளிவாக சொன்னார், அழுத்தமாக சொன்னார். அவர் கை கழுவாததை கண்டு அவர் வியப்பாக இப்படி மனதிற்குள் தான் நினைத்தார். ஆனால் அவர் இனங்கண்டு கொண்டு தூய்மை என்பது வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்திலும் இருக்க வேண்டும். இதே நமது ஆண்டவர் பல நேரங்களிலே நீதிக்கான பொருளை, நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை உச்சத்திலே சொல்லியிருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டச் சொன்னவர் தான். 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை
மன்னிக்க சொன்னவர் தான். அங்கே அந்த படைவீரன் அடிக்கும்போது தவறு என்றால் எது என்று காட்டு, இல்லை என்றால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று எதிர்த்தவரும் ஆண்டவர் தான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டச் சொன்னார், மூன்றாம் முறை அடித்தால் முதுகை காட்டச் சொல்லவில்லை. ஆக எங்கெல்லாம் நியாயமான எதிர்ப்பு அத்துமீறல்கள் நடக்கிறதோ அங்கே நாம் நம்முடைய ஒரு எதிர்ப்பை காட்டுவதும், உண்மைக்கான அந்த ஒரு தேவையை உணர்ந்தவர்களாக நீதிக்காக நம்முடைய வார்த்தையை அல்லது நம்முடைய ஈடுபாட்டை காட்டுவதும் அவசியமாக இருக்கிறது. ஆக மன தூய்மை என்பது நிச்சயமாக பல நேரங்களிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். ஆக எந்த அளவுக்கு நாம் இறைவனை விரும்புகிறோம் என்றால் அந்த அளவுக்கு நாம் உள்ளத்தில் தூய்மை, இந்த மன தூய்மை என்று சொல்லும்போது நாம் மனிதர்களாக இருக்கிறோம், நமக்கு பலவீனங்கள் உண்டு. விரும்பியோ விரும்பாமலோ பல நேரங்களில் சூழல்கள் நம்மளை தள்ளி விடுகின்றது. வேதனை வரும்போதோ கடினமான திகைப்பு வரும்போது என்ன செய்வது என்று அறியாமல் சில செயல்களை சில பேருடன் அல்லது சில சூழல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களோடு நம்மை சேர்க்க மாட்டார்களே, இதை செய்யாவிட்டால் இதுக்கான சில தீமைகள் அல்லது இதனால் வரக்கூடிய அந்த ஒரு நஷ்டங்கள் அதிகமாக இருக்குமே என்று பல நேரங்களிலே சுயநல போக்கிலே சில விஷயங்களை நாம் கண்டு காணாமல் இருக்கிறோம். இல்லை, இறைவன் நம்மிடம் விருப்பதெல்லாம் யாரையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை. ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த பரிசேயரை திருப்திப்படுத்தி இருக்கலாம், அமைதியாக கண்டு காணாமல் இருந்திருக்கலாம். இல்லை, எங்கே சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார். இந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நமது குடும்பம் ஆண்டவருடைய நம்பிக்கையுடைய ஒரு பிம்பங்களாக இருக்கக்கூடிய குடும்பத்திலே ஒரு கணவனாக, மனைவியாக, குழந்தைகளாக, பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக என அங்கே நம்பிக்கைக்கான அந்த ஒரு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, ஒன்றாக ஒரே எண்ணத்தோடு நம்பிக்கையுடைய செயல்பாடுகளை நாம் மற்றவருக்கு பகிர்வதிலும், ஏற்றுக்கொள்வதிலும், மன்னிப்பதிலும், யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையிலே அவர்களுக்கு துணையாக இருப்பதிலும் நம்முடைய வெளிப்பாடாக இருக்கும்போது நிச்சயமாக கடவுளுடைய கொடை நமக்கு உண்டு. இதைத்தான் ஆண்டவர் செய்தார், இதைத்தான் புனிதர்கள் செய்தார்கள், இதைத்தான் நாம் தேடி வந்திருக்கக்கூடிய கோடி அற்புதர் தூய அந்தோனியார் செய்தார். அவர் புதுமைகளை மட்டுமல்ல, அவர் உணர்ந்தவராக ஏழைகளுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்தவர்களாக, அவர்களுக்கு இல்லம் தேடி தேடி சென்று யாசகம் பெற்று அங்கே துடித்து கொண்டிருக்கக்கூடிய வறியோருக்கும் இல்லாதோருக்கும் அவர்களுக்கென்று ஒரு வாழ்வு ஏற்படுத்தி தர ஒரு செயல்பாட்டிலே அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவருக்கு இருந்த ஒரு அறிவும் ஞானமும் நிச்சயமாக அதை பெரிதாக கொள்ளாமல் அங்கே துறவரத்திலே தன்னில் ஒருவராக, ஒரு எளிய துறவியாக, எல்லாவற்றையும் செய்கின்ற கடமையாற்ற துறவியாக இருக்கின்றார். இந்த வகையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி எல்லா இடத்திலுமே வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும். மிக முக்கியமாக அநீதிகள் நடக்கும்போது, அத்துமீறல்கள் நடக்கும்போது, அது எது அரசியலாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அது ஆலய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபை பிரச்சனை, நமது பகுதியாக நியாயமானதை சொல்வதற்கு யோசிக்கவே கூடாது. இந்த வகையில் அன்புக்குரியவர்களே, பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆசிரியருக்காக வந்திருக்கிறோம். தூய அந்தோனியாரே, உமது பரிந்துரைக்காக வந்திருக்கிறோம். ஆக பரிந்துரைக்காக வந்திருக்கிறோம், உரிமையோடு வந்திருக்கிறோம். அந்த உரிமையோடு வந்திருக்கின்ற நமக்கு கடமை இருப்பதையும் மறக்கக்கூடாது. நான் கேட்பதில் மட்டும் நான் சந்தோஷப்படுவேன், அவருடைய கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் என் பகுதியாக எதையும் செய்ய மாட்டேன். ஆக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாய்ப்புகள், ஆண்டவர் மன்னிக்கிறார் என்றால் திரும்ப அவர் தவறு செய்வதற்கான ஒரு அங்கீகாரம் அல்ல, திருந்துவதற்கான, திருப்பம் பெறுவதற்கான ஒரு புதிய எழுச்சியை, வளர்ச்சியை, வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வகையிலே நாம் தேடி வருகிறோம். கேட்பது மட்டுமல்ல நம்முடைய கடமை, ஆண்டவரிடத்திலே அல்லது அவருடைய அடியாரிடத்திலே கேட்பது மட்டுமல்ல நம்முடைய கடமை. மாறாக அதற்கு பதிலாக, ஈடாக நமது வாழ்விலே காட்டுவதும் கடமையாக இருக்கிறது. இந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நாம் கொண்டிருக்கக்கூடிய பலவீனங்களையெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம்.
நாம் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை நமது இல்லத்திலே, நமது குடும்பத்திலே காட்டுகின்ற அக்கறை சமூகத்திலே, சமூகத்தினுடைய மாற்றத்திலே, சமூகத்தினுடைய வளர்ச்சியிலே, சமூகத்தினுடைய பாதுகாப்பிலே காட்டும்போது நிச்சயமாக இந்த உலகத்தில் இறைவனுடைய பிள்ளைகளில் நானும் ஒருவர் என்ற ஒரு ஒப்பற்ற அறிவிப்பை தெரிவிக்கிறோம். இந்த வகையிலே பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்காக பரிந்து பேச தூய அந்தோனியாருடைய அந்த தோழமை நிறைந்த ஜெப பரிந்துரை நம்மை வழிநடத்தும், வாழவிக்கும், விரும்புகின்ற நன்மைகளுக்கு மேலாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இறைக்கரம் நம்மை வாழ வைக்கும், வழிநடத்தும். ஆம்.